வெல்கம் டு அம்மாஸ் டெய்லி சமையல். இன்றைக்கி ரெசிபி வந்து தக்காளி குருமா குழம்பு. ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பொடியாக அரிஞ்ச வெங்காயம் கருவேப்பிலையோடு ஆட் பண்ணுங்கள். நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் சீக்கிரம் ரோஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக போடணும், ஏன்னா இது தக்காளி குருமா குழம்பு, அதனால் எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் ஜிஞ்சர் கார்லிக் போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. 3 பெரிய தக்காளியை நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இதை மூடி போட்டு வேக விடலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம 4 முந்திரி பருப்பு, 2 துண்டு தேங்காய் பொடியாக அரிஞ்சது, 1 ஸ்பூன் கசகசா 3ஐயும் ஊற வச்சுருக்கோம். இதை நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதுக்கு வெறும் சில்லி பவுடர் ஒரு 2 அல்லது 2.5 டீஸ்பூன், உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி மேஷ் பண்ண மிக்சியில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதோட ஆட் பண்ணிக்கலாம். டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு குழம்பு. செம்ம அரோமா நல்லா. இப்போ நம்ம தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்தவுடனே இறக்கிடலாம். நம்மளுடைய திக்கன் ஆகிறது நல்லா தெரியும் அந்த பேஸ்ட் ஊற்றோடனே. ரொம்ப யம்மியான தக்காளி குருமா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யம்மி டொமேட்டோ குருமா ரெடி.